ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்யூட் இல்லாம எப்படி ஒரு லவுட் ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட்டை நம்ம செக் பண்றது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் போனை வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம வந்து லவுட் ஸ்பீக்கர் எப்படி எக்ஸ்டர்னல் எடுத்து செக் பண்றது, தென் அடுத்து அதுல ஹாட் டெஸ்ட் வேல்யூவும் கோல்ட் டெஸ்ட் வேல்யூவும் எப்படி செக் பண்றது தான் பார்க்க போறோம். ஹாட் டெஸ்ட்னா ஒண்ணும் இல்ல, ஹாட் டெஸ்ட்ன்றது நம்மளோட வோல்டேஜ் லெவலை செக் பண்ணக்கூடியது. அதே கோல்ட் டெஸ்ட் நம்மளோட கிரவுண்ட் லெவலை செக் செய்யக்கூடியது. சார் இந்த ஹாட் டெஸ்ட் கோல்ட் டெஸ்ட் பத்தி பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து ஹாட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தனியாவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். தாராளமே போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ இப்போ நான் என் கையில இருக்கக்கூடிய மொபைல் பாத்தீங்கன்னா சாம்சங் J7 மொபைல். சோ இந்த மொபைல்ல எப்படி நான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த லவுட் ஸ்பீக்கர் நல்லா இருக்கு அப்படின்ற எக்ஸ்டர்னல் பார்ட்டா எப்படி செக் பண்றோம், அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளவு இருக்கணும்ன்றத நான் சொல்லுவேன். தென் அடுத்து போனை ஆன் பண்ணி அதோட வோல்டேஜ் லெவல் எப்படி செக் பண்றது, தென் போனை ஆன் பண்ணாம அதோட கிரவுண்ட் லெவலை எப்படி செக் பண்றது அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம போனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்மேண்டிலுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பேசணும். அதாவது ஒரு மொபைல் போன்ல லவுட் ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் வந்துச்சா நிறைய பேர் வந்து ஹார்ட்வேர்ல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வரும்னு நினைக்கிறாங்க. as well as சாஃப்ட்வேர்லையும் கம்ப்ளைண்ட் வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு மொபைல்ல ஒரு அந்த கம்ப்ளைண்ட் பத்தி சொல்றேன். நார்மலா எனக்கு யூடியூப் அப்படின்ற ஆப்ல வந்து எனக்கு மியூசிக் எல்லாமே வருது. ஆனா நான் போன் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது அப்ப லவுட் ஸ்பீக்கர் எனேபிள் பண்றேன். அப்படி எனேபிள் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லவுட் ஸ்பீக்கர் எனேபிள் ஆகல. ஆனா மியூசிக் யூடியூப்ல எனக்கு மியூசிக் வருது. ஆனா போன்ல இருக்கக்கூடியது ஒரே லவுட் ஸ்பீக்கர் தான். சோ அப்ப எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஹார்ட்வேரா சாஃப்ட்வேர் கேட்டா கண்டிப்பா அது சாஃப்ட்வேர். ஏன்னா லவுட் ஸ்பீக்கர் ஆனது ஃபெயிலியர் அப்படின்னா எந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒர்க் ஆகக்கூடாது. எனக்கு பர்டிகுலரா யூடியூப்ல மட்டும் தான் பிளே ஆகுது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் எனேபிள் பண்ண, அதாவது கால் பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் எனேபிள் பண்ணா எனேபிள் ஆகல, வாய்ஸ் வரல அப்படின்னா இது சாஃப்ட்வேர். ஜஸ்ட் போனை ரீசெட் பண்ணணும். இல்ல அப்படின்னா மொபைல் போனை வந்து பாத்தீங்கன்னா OS ஃபிளாஷ் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடும். சரியா? சோ இதுக்காக மொபைல், ஏன்னா இதெல்லாம் மொபைலை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சாஃப்ட்வேர் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாதனால, மொபைல் போன்ல அப்டேட் சிஸ்டம் அப்டேட் கொடுக்காதனால கூட லவுட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாம வருது, மைக் ஒர்க் ஆகல, இயர் ஸ்பீக்கர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது. அப்போ ஒரு போனை வந்து நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி செக் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைல் போன், அவங்களோட கஸ்டமரோட மொபைல் போன் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படின்றது ஃபுல்லா முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் இல்லைன்னா கூட இந்த பிரச்சனைகள் வருது. சோ இது தவிர பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் டெஸ்ட் மூலமா நம்ம செக் பண்ணலாம். ஒரு மொபைல் போனுக்கு இப்ப சாம்சங், ரிவோ, ரெட்மி, ஓப்போ எல்லாத்துக்குமே ஹார்ட்வேர் டெஸ்ட் கோடுன்னு இருக்கு. சோ அப்படி இது ஹார்ட்வேர் டெஸ்ட் கோட பத்தி தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா கூகுள் சர்ச்ல போயிட்டு சாம்சங் ஹார்ட்வேர் டெஸ்ட் கோட் அப்படின்னு போட்டீங்கன்னா சாம்சங் குரிய கோடு வரும். அதே மாதிரி ரெட்மி குரிய கோடு வரும். இதை போட்டு செக் பண்ணும்போது ஒரு மொபைல் போனை, ஒரு மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை சாஃப்ட்வேர் மூலமா நம்ம செக் பண்ணக்கூடியதான் அந்த டெஸ்ட்னு சொல்லுவாங்க. வேணா அது எப்படி செக் பண்றது அப்படின்றத நான் சாம்சங் மொபைலே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ என்னோட ஃபோன் வந்து சாம்சங் இருக்கறனால இதுக்கு வந்து கோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் ஆஷ் 0 ஸ்டார் ஆஷ் அப்படின்ற கோடை டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு என்ஜினியரிங் மேடு ஓப்பன் ஆகும். அதான் ஸ்டார் ஆஷ் 0 ஸ்டார் ஆஷ். ஸோ அதை என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹார்ட்வேர் டெஸ்ட் கோடு, அதாவது ஹார்ட்வேர் டெஸ்ட் மோட்ல என்டர் ஆகும். ஸோ அதில் நம்ம டிஸ்பிளே செக் பண்ணுறது, மைக்கு செக் பண்ணுறது, வைப்ரேஷன் எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ செக் பண்ண போகிறது ஸ்பீக்கர் செக் தான். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு மியூசிக் வந்து இப்போ ப்ளே ஆகுது. இப்போ நார்மலாக கஸ்டமருக்கு சுத்தமாக எனக்கு ப்ளே ஆகலைன்னு வருவாங்க. ஒருவேளை நான் ஹார்ட்வேர் டெஸ்ட்ல செக் பண்ணும்போது எனக்கு ஸ்பீக்கர் இங்கே ப்ளே ஆகுது அப்படின்னா கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து என்னது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ. சரிங்களா? ஸோ நான் ஹார்ட்வேர் செக் பண்ணும்போது எனக்கு வந்து மியூசிக் அந்த ஸ்பீக்கர்ல வந்து ப்ளே ஆயிடுச்சு. ஸ்பீக்கரை கிளிக் பண்ணும்போதுனா எனக்கு ஹார்ட்வேர் ஓரியன்டட் கம்ப்ளைண்ட் கிடையாது. எனக்கு கம்ப்ளைண்ட் சாஃப்ட்வேர்லாம் ஒன்று ஃபோனை ரீசெட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா என்ன பண்ணிருங்க அப்படின்னா OS ஃபிளாஷ் பண்ணிருங்க. லவுட் ஸ்பீக்கரோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம செக் பண்ண போறோம். சரியா? இப்போ நம்ம ஃபோனை வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபோனோட பேக் கவர், அதாவது நம்மளோட சென்டர் கேசிங் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. நம்மளுக்கு சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்பீக்கரை தான் நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா எக்ஸ்டர்னல் பார்ட் செக்கிங் சொல்லுவோம் அதுக்கு. ஸோ அதை எப்படி செக் பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட மதர் போர்டு. ஸோ மதர் போர்டில் நம்மளோட ஸ்பீக்கரோட டச்சிங் பேடு தான். ஸோ இந்த டச்சிங் பேட்ல தான் நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா அதோட ஹாட் டெஸ்ட் வேல்யூவும் கோல்ட் டெஸ்ட் வேல்யூவும் செக் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நான் மைக்ரோஸ்கோப் வியூவிலே காட்டுறேன் எப்படி செக் பண்ணலான்றத.
ஸோ மல்டிமீட்டர்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர்ல எனக்கு 200 ஓம், அதாவது மல்டிமீட்டர்ல 200 ஓம் வைக்கணும். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கணும் ஒரு ஸ்பீக்கருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ல இருந்து 10 வரைக்கும் இருக்கணும். 200 ஓம் வைக்கணும், 8ல இருந்து 10க்குள்ள எனக்கு வேல்யூ வரணும். ஸோ அதான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இதான் நம்மளோட லவுட் ஸ்பீக்கர். ஸோ இதில் தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் பார்ட்டோட வேல்யூவை, அதாவது இந்த லவுட் ஸ்பீக்கரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மல்டிமீட்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200 ஓம்ல செட் பண்ணுறேன். ஸோ 200 ஓம் செட் பண்ணிட்டு ஸோ எனக்கு வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கேன், 8ல இருந்து 10 வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ல அந்த டெர்மினலில் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.6 தான் இருக்கு. ஆக்சுவலாக அப்போ இந்த லவுட் ஸ்பீக்கர்ல எனக்கு ஆக்சுவலாக என்னது கம்ப்ளைண்ட், அதாவது இது ஒரு என்ன சார் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும், வேல்யூ கம்மியாச்சுன்னா லோ வாய்ஸா இருக்கும், இல்லைன்னா இறைச்சலா இருக்கும் லவுட் ஸ்பீக்கர். சரி, இதுதான் அதோட கம்ப்ளைண்ட். அப்போ எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே சால்வ்டு. எப்படி எனக்கு லவுட் ஸ்பீக்கர் இந்த இடத்துல என்ன இருக்கு, நான் சொன்ன வேல்யூ 8 to 10 வரல, நான் செக் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ வருது, 6.6 தான் வருது. அப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கம்மி நான் சொன்னதோட. அப்படி இருக்கிறதுனால எனக்கு லவுட் ஸ்பீக்கர் வந்து ஒன்னு சுத்தமா கேட்காம இருக்கலாம், இல்லைன்னா லோ வாய்ஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலா அந்த போன்ல அந்த கம்ப்ளைண்ட் லோ வாய்ஸ் கம்ப்ளைண்ட் தான். ஸோ நான் மொபைல டிசில கனெக்ட் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் ஆன பிறகு நான் செட்டிங்ஸ்ல போயிட்டு ரிங் டோனை வந்து நான் கிளிக் பண்ணி அதுல ஏதாச்சும் மியூசிக் பிளே பண்ணிட்டு தான் நம்மளோட டெர்மினல் பாயிண்ட், அதாவது நம்மளோட ஸ்பீக்கரோட டெர்மினல் பாயிண்ட் வச்சு நான் செக் பண்ண போறேன். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம பிளே பண்றோம் அப்படின்னா ஒரு மியூசிக் பிளே ஆகும்போது தான் நம்மளுக்கு லோடு ஜென்ரேட், அதாவது நம்மளோட அதுக்குரிய வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம மியூசிக் பிளே பண்றோம். டூரிங் ஒர்க் கண்டிஷன்ல தான் லவுட் ஸ்பீக்கரோட வோல்டேஜை நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ ஆன் ஆகட்டும். ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ் போயிடுறேன். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு என்னோட சவுண்ட்ஸ், ஸோ அதில் ரிங்டோன், ஸோ ரிங்டோன் போனேன். சார் ஏன் சார் நம்ம யூடியூப் இதெல்லாம் பண்ணலாம், தாராளமாக ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி எங்கே மியூசிக் வருதோ ப்ளே பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன், ரிங்டோனில் போயிட்டு செக் பண்ணுறேன். ஸோ ரிங்டோன் ஒன்று ப்ளே பண்ணிட்டேன். நம்ம ஸ்பீக்கர் இல்லாதனால அது கேட்காது, ஜஸ்ட் ஏன்னா நம்ம டெர்மினல் பாயிண்ட்ல தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து மைக்ரோஸ்கோப் வியூலே மறுபடியும் காட்டுறேன். ஸோ நம்மளோட டெர்மினல், அதாவது ஸ்பீக்கரோட டெர்மினல் பாயிண்ட் தான், அதில் தான் நம்மளோட ஸ்பீக்கர் டச் ஆகும். ஸோ இப்போ அந்த இடத்துல வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 20 வோல்ட் மல்டிமீட்டரில் 20 வோல்ட் வைக்கிறேன் டிசி வோல்ட் செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் டச் பண்ணி பார்க்குறேன், 20 வோல்ட்ல செட் பண்ணிட்டு ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் எனக்கு வேல்யூ 1.9 வரைக்கும் எடுக்குது. எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.5 வரைக்கும் எனக்கு வோல்ட் ஜென்ரேட் ஆகணும். எனக்கு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுது, 2.5 வரைக்கும் எனக்கு, அதாவது 1.9 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. அப்போ எனக்குரிய ஹாட் டெஸ்ட் வேல்யூவும் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, கோல்ட் டெஸ்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் எனக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அதாவது என்னோட லவுட் ஸ்பீக்கரில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் எனக்கு லோ வாய்ஸாக கேட்குது. ஸோ இது வந்து ஒரு சர்க்கியூட் இல்லாமல் எப்படி ஒரு லவுட் ஸ்பீக்கரை நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ சார் இப்போ லோடு ஜென்ரேட் ஆகிறது வந்து மியூசிக் போட்டால் தானே சார் ஜென்ரேட் ஆகும்னு சொல்றீங்க. அப்போ எனக்கு மியூசிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன சார் அந்த இடத்துல வரும், வெறும் 0 தான் வரும். நான் வேணா செக் பண்ணி காட்டுறேன். இப்போ எந்த மியூசிக் நான் ப்ளே பண்ணல. இப்போ நான் அந்த டெர்மினல் நான் செக் பண்ண டெர்மினல் மறுபடியும் டச் பண்றேன், எனக்கு 0ல தான் இருக்கு, எந்த வோல்ட் என்ன ஆகலை, ஜென்ரேட் ஆகலை. அப்போ மியூசிக் ப்ளே பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு என்ன ஆனா ஹார்டெஸ்ட் வேல்யூ, அதாவது வோல்டேஜ் லெவல் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஹார்டெஸ்ட் செக் பண்றதுக்கு நம்மளுக்கு மொபைல் ஃபோன் ஆன் கண்டிஷன் இருக்கணும். மொபைல் ஃபோன்ல லவுட் ஸ்பீக்கரை சர்க்கியூட் இல்லாம செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஒருவேளை எனக்கு வந்து ஹார்ட் டெஸ்ட், அதாவது நம்மளோட வோல்டேஜ் லெவல் வரல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சர்க்கியூட் தேவைப்படும். சர்க்கியூட் மூலமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீக்கர் டு அதோட கண்ட்ரோல் செக்ஷன், ஆடியோ ஆம்பிளிஃபையர் செக்ஷன் வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா தெரிவிங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.